என் ஏஜ் கேரக்டருக்கு என்ன இருக்குது, நல்லாப்பா கெட்டப்பா, ஹீரோக்கப்பா ஹீரோயினுக்கப்பா, அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு சீனு. சரி, ரொம்ப ஃப்ராங்காக பேசுகிறீங்க. இல்லை இதுதாங்க, வேறு என்னங்க பண்ண போகிறேன். அது முக்கால்வாசி அப்பனுங்களுக்கு ஒரே வேலை காதலை குறுக்க நிற்பான், கடைசியில் சரின்னு மண்டை ஏற்றிக்கலாம். இல்லை கவுண்டமணி நம்ம சொல்றது அடிக்கடி நீ உனக்கு என்ன பெரிய ஜிடி நாயுடு நினைப்பா அப்படி பேர் ஏதாச்சும் படத்துல இல்லையா? என்ன உண்மையிலேயே அவ்வளவுக்கு கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட். நம்ம என்றைக்கும் படம் பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஃபில்ம் மேக்கரான ஆசை இருக்குது, கதை எழுதிடலாம், நடக்குது நடக்காதது லைஃப் பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி எழுதிட்டேன் நான். அது லக்கிலி எங்களோட டிஓபி அண்ட் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அரவிந்த் கமலநாதன் சொல்லி, அவர் தான் வந்து ஜிடி நாயுடு ஃபேமிலியில் ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் தான் என்னை அங்கே கூட்டிகிட்டு போய் இந்த ஸ்கிரிப்ட் கேட்டோன்னே இது ஃபேமிலியில் ஒன்று சொன்னாங்க. புக்கில் படித்தது எல்லா புக்ஸ்லேயும் கிட்டத்தட்ட அதே மெட்டீரியல் தான் இருக்கும். ஆனால் ஜிடி நாயுடு அவரோட சன் திரு ஜிடி கோபால் அவர்கள், அப்புறம் அவங்க கிராண்ட் சன் திரு ஜிடி ராஜ்குமார் அவர்கள், அப்புறம் வந்து ஜிடி நாயுடு மருமகள் சந்திரா மேடம், இவங்க 3 பேரும் ஜிடி நாயுடுவை லைவாக பார்த்துருக்காங்க. நம்ம படித்து வியந்ததை விட பயங்கர வியப்பான இன்சிடென்ட்ஸ்லாம் அவங்க சொன்னாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு தெரியாதது இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு சொல்லி அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி நிறையா படத்தில் வச்சுருக்கோம் சார். லொக்கேஷன் சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஜிடி நாயுடு பயன்படுத்தின அவரோட வண்டி, அதான் இந்த படத்தில் நான் ஓப்பனாக சொல்லுவேன், 75% அவர் தொட்டு யூஸ் பண்ணது தான் நம்ம படத்தில். லைவ் சவுண்டு, எங்களுக்கு சிங் சவுண்டு, நாங்கள் பேசும்போதே உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கணும். ஸோ ஜிடி நாயுடு யூஸ் பண்ண ரட்ஜ் பைக், அவர் வந்து அந்த வெள்ளைக்காரங்கிட்ட அந்த பைக் வாங்கினார். அந்த நீங்கள் அந்த படம் பார்ப்பீங்க, படம் பார்க்கும்போது அந்த சீன் இன்னும் எல்லாரும் அந்த வண்டியை வந்து ஓட வச்சு கொடுத்தாங்க, அதே என்ஜினை ஓட வச்சு கொடுத்தாங்க. வேற என்ஜின் போட்டால் சவுண்டு மாறிடும், அந்த என்ஜினே ஓட வச்சு கொடுத்தாங்க சார். அதனால தான் அந்த சவுண்டு பயங்கர யூனிக்காக இருக்கும். நீங்கள் ஆட்டோமொபைல் ஆளாக இருந்தால் யூ வில் ஃபால் இன் லவ் வித் த ஃபில்ம். 2ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வயசு வரைக்கும் இந்த படம் பார்க்கலான்னு நான் சொல்லுவேன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவார். அது ஏன்னா சாக்லேட் பாயாக இருந்தவர் துரந்தர் மாதிரி ஒரு படம் நடிக்கிறாருன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு பிளான் பண்ணிக்கவே மாட்டார். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லலிதாவின் அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை வாங்கினாலும் சேதாரத்தில் 1% கம்மி. பழைய நகைக்கு கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும் தரும். உங்க லலிதா ஆஃபரை கம்பேர் பண்ணுங்க. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். பாண்டி பசார்ல up to 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் காம்போ ஆஃபர், பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. விழுப்புரம் பாண்டி பசார், இது ஃபேமிலி பட்ஜெட் ஸ்டோர். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க தீபக். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிஎன் படத்தோடைய படக்குழுவினரான சத்யராஜ் சார் அப்புறம் கிருஷ்ணா சார் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. ஓகே சார், ஃபஸ்ட்டு கேள்வி உங்ககிட்ட. ஜிடிஎன் ஒரு பயோபிக்கை நம்ம வந்து ஃபில்ம் மேக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தோணுச்சு? எனக்கு ஸ்கூலில் அவரோட இது வந்து லைஃப் வந்து லெசனாக இருந்துச்சு. ஓகே. ஸோ ஸ்கூலில் நான் அவரை பற்றி படிச்சிருக்கேன். ஆனால் அது ரொம்ப முன்னாடி படிச்சிருக்கேன். அந்த நேம் வந்து எனக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கே தவிர யார் என்ன எது டீட்டெயில் தெரியாது. நேம் ரெஜிஸ்டர் அப்புறம் கவுண்டமணி சார் வந்து நிறையா படத்தில் சொல்லுவாங்கல்ல ஜிடி நாயுடுன்ட்டு ரெஃபர் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து ஒரு புக் ஃபேர் போகும்போது ஜிடி நாயுடோட வாழ்க்கை வரலாறு ஒரு புக்கு பார்த்தேன் தமிழில். சரி அந்த புக்கை எடுத்து படிக்கலாம்னு சொல்லி படித்தா, அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்னது இவ்வளோ ட்ரமாட்டிக் லைஃப் அவரோடது, இவ்வளோ ட்ரமாட்டிக் ஈவெண்ட்ஸ் இருக்கா, அண்ட் ஏன் இது மக்களுக்கு தெரியல, எவ்வளோ பண்ணியிருக்காரு மக்களுக்காக, ஆனால் ஏன் இது மக்களுக்கு போய் சேரலன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தோணல் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி நம்ம கதை எழுதிடலாம், நம்ம என்றைக்கும் படம் பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஃபில்ம் மேக்கரான ஆசை இருக்குது, கதை எழுதிடலாம், நடக்குது நடக்காதது லைஃப் பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி எழுதிட்டேன் நான். அது லக்கிலி எங்களோட டிஓபி அண்ட் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அரவிந்த் கமலநாதன் சொல்லி, அவர் தான் வந்து ஜிடி நாயுடு ஃபேமிலியில் ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் தான் என்னை அங்கே கூட்டிகிட்டு போய் இந்த ஸ்கிரிப்ட் கேட்டோன்னே இது ரொம்ப நல்லா இருக்குது, நான் பேசுகிறேன்ப்பான்னு கூப்பிட்டு போயிட்டு, அண்ட் ஃபேமிலியில் ஒன்று சொன்னாங்க, எவ்வளோ பேர் வந்து கதை சொன்னாங்க எங்களுக்கு, உங்களோட அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்ட்டு. அங்கே வந்து ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பிங்க. ஓகே. இப்போ டீம்கிட்ட பேசுகிறப்போ சொன்னாங்க இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினேன். ஆமாம் இதுதான் ஃபஸ்ட்டு எழுதணும்னு சொல்லிட்டு கோவிட்லேயே திரைக்கதை எழுதி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து தியாகராஜன் குமார் ராஜா வந்து என்னோட காலேஜ் சீனியர். ஓகே. அவருக்கு என்னோட ஆட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால அவர் மாடர்ன் லவ் பண்ண சொன்னாங்க. மாடர்ன் லவ் பார்த்துட்டு விஷ்ணு விஷால் சார் ஓஹோ என் பேபி பண்ணேன். அப்புறம் நான் மாதவன் சார்கிட்ட போய் கேட்டேன், சார் இந்த மாதிரி நடுவில் ஒரு படம் வருதுன்ட்டு பிளஸ் பண்ணி அனுப்பிச்சாரு, நீ போப்பா பண்ணு
அது எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண நல்லதான்னு சொல்லிட்டு. ஸோ Okay. அதனால் வித் ஹிஸ் பிளெஸிங் லைக் நான் இந்த படம் பண்ணேன். அண்ட் லக்கிலி அடுத்த படமாகவே இது அமைஞ்சிருச்சு எனக்கு. ஓகே, சூப்பர் சார். நீங்கள் ட்ரெய்லர் பார்க்குறப்போ உங்களுடைய ஒரு தோற்றமாகவே கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. இந்த படத்தில் எப்படி இவர் வந்து உங்களை அப்ரோச் பண்ணார்? எனக்கு கிருஷ்ண சார் ரொம்ப நாளாக தெரியும். ஓகே, ஒரு கதை என்கிட்ட சொல்லி அசத்திருக்காரு. அப்படிங்களா? எவ்வளோ வருஷம் இருக்கு சார்? சார் அது 8 வருஷம் இருக்கும். 8 வருஷம் இருக்கும். ஓகே, பிரமாதமான சப்ஜெக்ட். அதாவது ரொம்ப யூனிக். அது மாதிரி இது மாதிரி எது மாதிரியும் இல்லாத ஒரு கதை. எனக்கு ரொம்ப நடிக்கணும்னு ஆசைப்பட்டா அப்போ பெருசாக அமையலை. ஓகே, அப்போ இந்த ஜிடி நாயுடு படத்துக்காக சார் வந்து சொன்னப்போ அந்த கேரக்டரைசேஷன் பிரமாதமாக இருந்தது. அப்புறம் அது எவ்வளோ நல்லா இருந்ததோ அதை விட லொக்கேஷன் போகும்போது சீன் பேப்பராக படிக்கும்போது இன்னும் நல்லா இருந்தது. ஓகே. அப்புறம் எனக்கு கெட்டப் போடல இன்னும் சந்தோஷமாயிட்டேன். அப்பா இது ஒரு புது கெட்டப்பாக இருக்கு நமக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கல இவர் எடுத்த பில்டப்ஸு அதெல்லாம் இப்போ நம்ம சொன்னோம்னா சீன் எல்லாம் ரிவீல் ஆயிரும். வேற Okay. ஒன்றும் இல்லை. இல்லாட்டி என்ன சொல்ல முடியாது. கவுண்டமணி சார் வேற ஞாபகப்படுத்திட்டாரு இடையில. இல்லை கவுண்டமணியார் நம்ம சொல்றது அடிக்கடி நீ உனக்கு என்ன பெரிய ஜிடி நாயுடு நினைப்பா அப்படி பாரு ஏதாச்சும் படத்துல இல்லையா? ஆமாம் சார். என்ன இல்லை உண்மையிலேயே அவ்வளவு கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட். ஓகே. அதனால இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பந்தா பண்ற நம்ம வந்து ஏதோ கொஞ்சம் சுமாராக நடிச்சுட்டு அப்படி இருக்கிற இந்த பெரிய சிவாஜி நினைப்பான்னு ஆமா, சொல்லுவோம். ஆமா. ஏன்னா நம்மளுக்கு வந்து அவர் தான் ஐகான். அது Okay. மாதிரி வந்து ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு வந்து ஐகான் வந்து ஜிடி நாயுடு தான். ஓகே, அதனால வந்து கவுண்டமணி என்ன டைலாக்ல அதெல்லாம் வரும். ஓகே. ஆமா இவர் பெரிய ஜிடி நாயுடு அப்படின்னு. சார் இன்னொரு விஷயம், இந்த படத்துக்காக ஒரு மெனக்கெடல் இருக்கும்ல சார். இப்போ அந்த லொக்கேஷன்லேயே போயிட்டு அவர் யூஸ் பண்ண திங்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி எடுத்துருக்கீங்கன்னு சொன்னாங்க. அவங்க ஃபேமிலி சைடில் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டாங்களா அந்த படத்துக்கு? சார் அதான் சார் நான் வந்து கதை சொல்லும் போது அவங்களுக்கு அந்த அப்ரோச் பிடிச்சதுன்னு சொன்னதை தாண்டி அவங்க க்ரீன் ஃப்ளாக் காமிச்ச உடனேவே ஜிடி நாயுடு இப்போ நாங்கள் புக்கில் படித்தது எல்லா புக்ஸ்லேயும் கிட்டத்தட்ட அதே மெட்டீரியல் தான் இருக்கும். ஓகே. ஆனால் ஜிடி நாயுடு அவரோட சன் திரு ஜிடி கோபால் அவர்கள், அப்புறம் அவங்க கிராண்ட் சன் திரு ஜிடி ராஜ்குமார் அவர்கள், அப்புறம் வந்து ஜிடி நாயுடு மருமகள் சந்திரா மேடம் அவங்க, ஓகே. இவங்க 3 பேரும் ஜிடி நாயுடுவை லைவாக பார்த்துருக்காங்க. அந்த இன்சிடென்ட்ஸை உங்ககிட்ட பகிர்ந்துக்கும் போது அது வந்து யாரும் கேட்காத நீங்கள் புக்கில் படிக்காத இன்சிடென்ட்ஸ், நம்ம படித்து வியந்ததை விட பயங்கர வியப்பான இன்சிடென்ட்ஸ்லாம் அவங்க சொன்னாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு தெரியாதது இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு சொல்லி அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி நிறையா படத்தில் வச்சுருக்கோம் சார். ஓகே, அவங்க சொல்கிற விஷயங்கள்லேருந்து ஆமாம், அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் மட்டும் தராமல் லொக்கேஷன் சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஜிடி நாயுடு பயன்படுத்தின அவரோட வண்டி, அதான் இந்த படத்தில் நான் ஓப்பனாக சொல்லுவேன் 75% அவர் தொட்டு யூஸ் பண்ணது தான் நம்ம படத்தில் இடம் பெற்றிருக்கு. வண்டிலாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்துச்சா சார்? சார் அவரோட பைக் மட்டும் ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை. Okay. அது வந்து வெறும் மியூசியம் பீஸாக தான் இருந்தது. ஃபேமிலியிலே எங்களுக்காக பைக் ஓட்ட வச்சு கொடுத்தாங்க. ஏன்னா எங்களுக்கு இன்னொரு பெரிய இது சொல்கிறேன், லைவ் சவுண்டு, எங்களுக்கு சிங் சவுண்டு. நாங்கள் பேசும்போதே உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கணும். ஸோ ஜிடி நாயுடு யூஸ் பண்ண ரட்ஜ் பைக், அவர் வந்து அந்த வெள்ளைக்காரங்கிட்ட வந்து பைக் வாங்கினார். அந்த நீங்கள் அந்த படம் பார்ப்பீங்க, படம் பார்க்கும்போது அந்த சீன் இன்னும் எலாபரேட்டாக இருக்கும். ரட்ஜ் சார், அது பைக் பேர். ரட்ஜ் தான் பிராண்ட் ரட்ஜ்னு. அந்த வண்டியை வந்து ஓட வச்சு கொடுத்தாங்க, அதே என்ஜினை ஓட வச்சு கொடுத்தாங்க. ஓகே. வேற என்ஜின் போட்டால் சவுண்டு மாறிடும். ஓகே. அந்த என்ஜினே ஓட வச்சு கொடுத்தாங்க சார். அதனால தான் அந்த சவுண்டு பயங்கர யூனிக்காக இருக்கும். நீங்கள் ஆட்டோமொபைல் ஆளாக இருந்தால் யூ வில் ஃபால் இன் லவ் வித் தி ஃபில்ம். ஓகே. அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு சப்போர்ட். ஓகே. அவங்க சப்போர்ட் இல்லாமல் பண்ணியிருக்க முடியாதுன்னு தான் சொல்லுவேன் நான். பெரிய சப்போர்ட். கரெக்ட். ஓகே. இப்போ நம்ம வந்து பயோபிக் பண்ணுறோம் அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு. மாதவன் சார் வச்சு பண்ணலாம் அப்படின்னு எப்போ தோணுச்சு? ஏன்னா அவரும் நிறைய பயோபிக் வந்து பண்ணுறாரு, எல்லாம் ரொம்ப ஆப்டாக இருக்காரு அந்த பயோபிக். இப்போ கூட ரீசெண்டாக துரந்தர் பார்த்துருப்போம். எங்களுக்கு என்ன கூட்டிகிட்டு போனாருன்னு சொன்னேன்ல, அரவிந்த் கமலநாதன், எங்கள் டிஓபிஎஸ் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். அவர் வந்து ஹீஸ் த பிரிட்ஜ் சார். ஓகே. ஃபேமிலிக்கும் அவர் ஃப்ரெண்டு, மாதவன் சாருக்கும் அவர் ஃப்ரெண்டு. முதல் மாதவன் சார் எப்படி இருப்பாருன்னு என்னை கேட்டாங்க. அப்போ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா ஜிடி நாயுடு அவர்களுக்கும் மாதவன் சாருக்கும் ஒரு சின்ன ஒரு பேரலல் நீங்கள் ட்ரா பண்ணலாம். மேடி சாருக்கும் ஆட்டோமொபைல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அவரும் வந்து ரொம்ப நாலேஜ் சீக்கர். கேரக்டரா சொல்றேன், பர்சனாலிட்டியாவே ஓகே. ஒரு பர்சனாலிட்டி சிமிலாரிட்டி இருந்துச்சு சார். எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ணோன்னு மெனக்கெடுவாரு மேடி சார். ஜிடி நாயுடும் லைட்டாக ஒரு கோவக்காரன்னு கேள்விப்பட்டு இவரு லைட்டாக ஒரு கோவக்காரர். நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லணும்னா கூட பல பர்சனாலிட்டிகள்
மீட் ஆகுது ஒன்றா. ஓகே. ஸோ அதனால் மேடி சார் அண்ட் விளையாட்டு போக ஜிடி நாயுடு ஒரு மேன் நெக்ஸ்ட் டோர். அதாவது நான் இவ்வளோ பண்ணிட்டேன்றத வெளியில் காமிச்சிக்கவே இல்லை ஜிடி நாயுடு. ஓகே. அந்த வெளியில் காமிச்சிக்கவே இல்லாததுனால தான் நாங்கள் படம் பண்ணுறோமோ ஒன்று வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி மேடி சார் வந்து ஒரு ஃப்ளாண்ட் பண்ணிக்கவே மாட்டார். அவ்வளோ நீங்கள் சாக்லேட் பாயாக இருந்தவர் துரந்தர் மாதிரி ஒரு படம் நடிக்கிறாருன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, ஃப்ளாண்ட் பண்ணிக்கவே மாட்டார். ஸோ அந்த ஒரு குவாலிட்டி எல்லாம் பார்த்தா இல்லை வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ சத்யராஜ் சார் ப்ளே பண்ணுற ஒரு கேரக்டரே இந்த படத்தில் வந்து எனக்கு இந்த பேரலல்ன்றதுனால சொல்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். ஏன்னா ஜிடி நாயுடு எப்படி 3வது கூட படிக்காத இந்தியாவோட முதல் பாலிடெக்னிக் காலேஜ் ஆரம்பித்தாரோ, சத்யராஜ் சார் ப்ளே பண்ணுற அந்த ராமையா பிள்ளைன்ற ஒரு கேரக்டர் கூட திண்ணப்பள்ளி கூட தாண்டாதவர் தான். ஆனால் சயின்ஸை எப்படி புரிஞ்சு வச்சுட்டு இருக்காருன்னு ஒரு எக்ஸலன்ட் கேரக்டர் அது. ஓகே. இப்போ நீங்கள் வந்து அந்த ஜிடி நாயுடுக்கு ஏன் இவரை பிடிக்குதுன்னு ஒரு விஷயம் நீங்கள் படம் பார்த்தா தெரியும். இவங்க ஒரு கெமிஸ்ட்ரியை ரொம்ப நல்லா இருந்தது சார், ரொம்ப கிரேட் கெமிஸ்ட்ரி சார். நான் இல்லை அதை சொல்லும் போது இது என் ஞாபகம் வந்தது சொல்லணும்னு. ஓகே. 2 பேருக்குமான அந்த ரொம்ப இவங்க 2 பேரும் ஸ்க்ரீனில் வரும்போதே ரொம்ப நல்ல கெமிஸ்ட்ரி, பிரமாதமான சீன். அது வந்து எங்களுடைய நட்பை பற்றி மட்டுமே ஒரு தனி கதையை எடுக்கலாம். ஓகே. இப்போ ஜிடிஎன்னு டைட்டில் அது தனியாக ஒரு கதையை எடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ விஷயம் வந்து எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இருக்குது. பட்டு இந்த படத்துக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்குது இல்லையா. ஒரு சயின்டிஸ்டாகவும் அவர் காட்டி ஆகணும். அவருக்கும் மற்றவங்களுக்கு இருக்கிற கனெக்ஷன் வச்சு எல்லாமே தனித்தனி படம் எடுத்துக்கலாம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடக்குது. ஓகே. நீங்களும் வந்து பயோபிக் நிறைய பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு இந்த கேரக்டரில் இப்போ இது மாதிரி ஒரு ரியல் கேரக்டர். நான் பயோபிக் பெரியார் மட்டும்தான் பண்ணேன், வேற எதுவும் பண்ணல. அந்த கேரக்டர் வந்து இப்போ பெரியார் கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. இது மறுபடியும் ஒரு பயோபிக் பண்ணுறீங்க. இப்போ இதில் வந்து ரியல் கேரக்டர் இருப்பாங்களா சார்? அந்த இன்புட் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்துச்சு? இது வந்து ராமையா பிள்ளைங்கிறது ரியல் கேரக்டர் தான். அதுக்கு வந்து எந்த ரெஃபரன்ஸும் கிடையாது. ஓகே. ஒரே விஷயம் என்ன ஈஸியான விஷயம்னா கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசி நடிக்கலாம். நான் கோயம்புத்தூர்காரனாக இருக்கிறதுனால அது ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்படிங்கிறதா. இந்த ராமையா பிள்ளை ஃபேமிலியெல்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் என்னை பார்க்க வந்தாங்க. ஓகே. ஆமாம். அப்போ நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் அதில் நான் கேரவனில் இருக்கையில் எனக்கு ஃபோன் வந்து ராமையா பிள்ளை ஃபேமிலியிலேருந்து என்னை பார்க்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாருங்க சார் அப்படின்னா, நான் ராமையா பிள்ளையினுடைய கிராண்ட்சன் பேசுகிறேன் சார் அப்படின்ட்டார். நம்ம கிராண்ட்சன்னா உடனே ஒரு கற்பனை பண்ணிக்குவோம்ல, ஒரு கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஆஃப் பேண்ட் போட்டு போயிட்டு கடைசியில் பார்த்தா அந்த கிராண்ட்சனுக்கு 65 வயசுக்கு மேலே ஆகுது. கேரவானுக்கு வெளியில் வந்து சார் வா. அப்போ நான் அப்புறம் தான் யோசிச்சுட்டு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஒரு கிராண்ட்சனுக்கு வயசு இருக்கும்ல, கிராண்ட்சன் சொன்னாங்க அப்படின்னு சார் வச்சுருப்போம். அது மாதிரி அந்த ஃபேமிலி எல்லாரும் வந்து பார்த்துட்டு போனாங்க. கடைசியில் பார்த்தா ராமையா பிள்ளை வந்து எங்கள் பெரியப்பா கிட்ட கணக்கு பிள்ளையா இருந்திருக்காரு. ஓகே. சொன்னீங்க சார், சொன்னாரு. அவருக்கு கோபால் சார் சொன்னாரு, அவங்களே சேர்த்து விட்டாங்க அப்படின்னாரு. எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க, எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க. அவர் அங்கிருந்து வந்து தனியா கதை வந்து ஆமா அப்படி எல்லாம் கதை வந்துருமோ சொன்னா இல்ல. ஆமா, ஒரு அடுத்த அங்கிருந்து வந்து எப்படின்னா அதை சொல்லணும், சொன்னா அது கதை வந்துடும். இல்லை அவ்வளோ யூனிக் சீனுங்க. இப்போ நான் ஒரு 250 படத்துக்கு மேலே நடிச்சிட்டு இனிமேல் என்ன புதுசாக ஒரு சீன் இருக்கு போது, அழ போகிறோம், சிரிக்க போகிறோம், கோவப்பட போகிறோம், வில்லன் வில்லனிக்க நடிக்க போகிறோம், இல்லை நல்லா அப்பாவை நடிக்க போகிறோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே என்னடா புதுசாக இருக்குன்னா, உண்மையிலேயே வந்து புதுசாக கேரக்டர் இருந்துகிட்டே தான் இருக்குது. அது வந்து நமக்காக டைரக்டருக்கு பார்த்து தேடி கொடுத்தா தான் உண்டு. ஓகே. இல்லாட்டி வந்து இப்போ ஏன் ஏஜ் கேரக்டருக்கு என்ன இருக்குது, நல்ல அப்பா கெட்டப்பா, ஹீரோக்கு அப்பா ஹீரோயினுக்கு அப்பா இல்லையா, அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு சீனு. ரொம்ப ஃப்ராங்காக பேசுகிறீங்க. இல்லை இதாங்க வேறு என்னங்க பண்ண போகிறோம். அது முக்கால்வாசி அப்பனுங்களுக்கு ஒரே வேலை காதலை குறுக்க நிற்பான், கடைசியில் சரின்னு மண்டை ஆட்டிடுவான். ஓகே. ஓகே சார். இது கொஞ்சம் இதுக்கு லுக்குக்கும் ஏழை பணக்காரனுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஆனால் நம்ம சினிமான்னு ஒன்று வச்சுருக்கிறோம்ல, ஒரு ஜட்ஜுனா இப்படி இருக்கணும், ஒரு பணக்கார அப்பானா இப்படி இருக்கிறோம், ஏழை அப்பானா இப்படி இருக்கணும், இப்படித்தான் போயிட்டு இருக்குது. ஓகே. ஆமாம், அது மாதிரி எனக்கு வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். ஓகே. படத்தில் வந்து ட்ரெய்லர் பார்க்குறப்போ மாதவன் சாருக்கும் ஜெயராம் சாருக்கும் ஒரு காம்பினேஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஸ்பாட், எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு மாதவன் சார்கிட்ட இதான் ஃபஸ்ட் டைம் ஆக்ட் பண்ணுறேன். ஓகே. அவர் இவ்வளவு டெடிக்கேட்டடாக இருப்பார்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் எப்படி எல்லா விஷயத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்குவார். இன்ட்ரெஸ்ட் எடுத்து டைரக்டர்கிட்ட ஆகட்டும், டிஓபி கிட்ட ஆகட்டும், கோ ஆர்டிஸ்ட்கிட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து சும்மா உட்காரவே மாட்டார். இந்த சீன் நல்லா வரணுங்கிறதுக்காக பயங்கரமாக மெனக்கெடுவார். நான்லாம் வந்து ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் கட்டு ஆக்டர் தான், அவ்வளோதான்.
மற்றபடி அவங்க பார்த்து ஒரு நல்ல படம் எடுத்துக்க வேண்டியதான்ப்பா. நம்ம பொறுப்பு வந்தாச்சு, நடிச்சாச்சு. ஹீரோவாக இருக்கையிலேயே சொல்கிறேன். ஓகே. பட் மாதவன் அப்படி இல்லை. அப்புறம் ஜெயராம் அஃப்கோர்ஸ் அவர் என்ன ஆர்டிஸ்ட்டுங்க அது. அவர் வந்து எவ்வளோ பெரிய ஆக்டர், எத்தனை அவ்வளோ பெரிய ஆக்டர் அவர். ஓகே. ஜெயராம் சார் வந்து எத்தனை விதமான கேரக்டர் பண்ணுவார். 2 பேரும் முரசிட்டுல இருந்தீங்க. 2 பேருக்கு அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், படத்தில் பாருங்கள். சார் நிறைய சொல்லிடுவாருன்னு சொல்லிட்டு பிரேக். இல்லை, அந்த சீன் எல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கு. ஓகே. லைவ் சிங்க் சவுண்ட்னு சொல்லும்போது லைவ் வேற, ஆப்போசிட்டில் நடிக்கிற ஆர்டிஸ்ட் சொதப்பினாங்கன்னா மறுபடியும் நம்ம எல்லாம் ஒன் மோர் போயிட்டு. ஸோ நாங்கள் 2 பேரும் ஒரு கீழே வந்து ஒரு 80க்கு போட்டியாக நடித்த அந்த சீன் அப்படி என்ஹான்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. இல்லை நான் அதான் சொன்னேன் சார், நான் கிள்ளி பார்த்துப்பேன் சார். நீங்கள் 2 பேர் இருக்கும்போது நிஜமாவே இவங்க 2 பேர் தான் டைரக்ட் பண்ணனா அந்த, ஏன்னா இது வந்து இது ஒரு வரம் தான் சொல்கிறோம். ஓகே. இது நீங்கள் பிளஸ்டாக இருந்தால் தான் சார் மாதிரி, ஜெயராம் சார் மாதிரி, மேடி சார் மாதிரி ஆளுங்க கூட நம்ம உட்காந்து நடிக்க முடியும். அதாவது அவங்க நடிக்கிறத நம்ம நேரில் பார்க்குறதுன்றது ஒரு பிளெஸ்ஸிங் தான் சார், அது நிஜமாக சொல்கிறேன். இது சீனா இப்போ நீங்கள் வந்து ஒரு படத்துக்கு வந்து ரூம் போட்டு டிஸ்கஷன் பண்ணி ஒரு சீன் எழுதினாலும் கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சார் இதில் கொஞ்சம் கூட லாஜிக் இல்லை சார், இப்படியெல்லாம் எப்படி சார் ஒரு மேட்டர் நடக்கும் அப்படி சொல்லுவாங்க. அப்படியே இருக்குது எல்லா சீனும். ஓகே. இதெல்லாம் நிஜமாக நடந்ததா சார்? நானே கேட்பேன் சார் நிஜம் இதெல்லாம் சார், எல்லாமே ரெக்கார்டு இருக்குது சார். சென்சார்லேயே கேட்டிருக்காங்க சார், இதெல்லாம் என்ன சார் இந்தாங்க பார்த்து. ஓகே. இல்லை ரெக்கார்டாக இருக்குது. இப்படியெல்லாம் ஒருத்தர் பண்ண முடியுமா? இதெல்லாம் உண்மையிலே நடந்துதா? அந்த மாதிரி ஒரு வியப்பு. எப்படி இவர் இப்படி திங்க் பண்ணாரு? நம்ம அந்த வந்து டைம்ல அதுவும் இல்லை, இப்போ நம்ம ஒரு சினிமா ஸ்கிரிப்ட் எழுதில என்ன பண்ணுவோம், எப்படி கிளாப்ஸ் வாங்கி கொடுக்கலாம் ஒரு ஆக்டருக்கு, எஸ்பெஷலி ஹீரோக்கு. அது ஒரு பெரிய மோட்டிவாக இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்குது. ஓகே சார். நீங்கள் உங்களுடைய நடிப்புக்குமே ஒரு ஃபேன் பேஸ் வந்து இருக்குது. சரவணா மாதிரியான திரைப்படங்களில் ஒரு காமெடி ரோல் கரெக்டாக நல்லா பண்ணியிருப்பீங்க. உங்களை ஆக்டராக எதிர்பார்க்கலாமா அதுக்கப்புறமா? அப்படி லாஸ்ட்டாக ஆரம்பம் நடிச்சிருந்தீங்களா? ஆமாம், எனக்கு என்னென்னா இந்த ஸ்டோரி டெல்லிங் மேலே ஒரு அலாதி இன்பம். ஓகே. அது வந்து ஆக்டராகவோ இல்லை ஃபில்ம் மேக்கராகவோ ஸ்டோரி சொல்கிறது. ஸோ இது ஒரு ஜேர்னி ஆரம்பிச்சிருக்கு. இப்போது ஃபில்ம் மேக்கராக ஒரு ஜேர்னி ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பாக நடிப்பேன் சார். அதில் ஒரு சார் சொன்ன மாதிரி அது ஒரு ஹாப்பி ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்பேஸ் அது. ஓகே. இது வந்து ஸ்டோரி டெல்லிங்கிறது என்ன சொல்கிறது, ஒரு பேஷன். அதனால ஐ வாண்ட் டு டூ திஸ் மோர் சார். கேட்டாங்களா இப்போ இடையில ஏதாவது படங்களுக்கு நடிக்கிறதுக்கு? சார் மாரிசனில் கூட நடிச்சினேன் சார் நான். ஓகே. ஒரு சின்ன கேரக்டரில் வருவேன் நான். அந்த ஒரு ஸோ அதனால் கேட்டு சின்ன ஒரு 2-3 நாள் தான் நடிச்சிடுறது. ஓகே. இல்லைன்னா நாங்கள் போவோம் அப்படின்னா. ஆமாம். ஓகே. இந்த படத்துக்கு மியூசிக் எவ்வளோ பெரிய ப்ளஸ் சார்? சார் இப்போ என்னென்னா, ஒரு கதை சொல்லும்போது எனக்கு வந்து இந்த கலைகள் 64ன்னு சொல்லுவாங்க. அந்த 64 கலைகளும் இருக்கிறது தான் சார் சினிமா. ஓகே. ஏன்னா இப்போ மியூசிக்கு, டான்ஸு எல்லாமே இருக்கணும்ல. அதில் வந்து எல்லா கலையும் ஒழுங்காக ஒர்க் பண்ணிச்சுனா தான் ஒரு ஸ்டோரி கரெக்டாக போகும், கரெக்டான அவுட்புட் வரும். கரெக்டான அவுட்புட் வரும். இந்த படத்தில் வந்து 2 பிரச்சனை எங்களுக்கு இருந்தது. ஒன்று பீரியட் ஃபில்ம் இது. ஸோ அந்த எராவை ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். செட்டாக இருக்கட்டும், காஸ்டியூமர் இப்போ எங்கள் ஆர்ட் டைரக்டர் சிரில் குருவில்லா, காஸ்டியூம் டிசைனர் ஜிஷால் ஷம்ஷுதீன், மேக்கப் பர்சன் வந்து ரஞ்சித் அம்பாடி, என் எடிட்டர் வந்து பிஜித். இவங்க எல்லாருமே உழைச்சாதான் வந்து ஒரு படத்தோட அந்த பீரியடை நினைவு ஊட்டுறதா இருக்கும்ல. அதே மாதிரி கோவிந்த் வசந்தா வந்துட்டு அந்த பீரியடை வந்து உங்களுக்கு நினைவு ஊட்டணும். ஸோ அதனால நான் கோவிந்த் வசந்தா கிட்ட பேசும்போது, கோவிந்த் வசந்தா வந்து ரொம்ப சோல்ஃபுல் மியூசிக் கொடுக்கறதுல உங்களுக்கு தெரியும். 96 பார்த்துருக்கோம், நம்ம மெய்யழகனும் பார்த்துருக்கோம். அவர் எதை தொட்டாலும் பயங்கர சோல்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து நாங்கள் பேசினது என்னென்னா, சார் எப்படி சார் பீரியட் இது பண்ணோம். எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. நான் ஒன்று அவர்கிட்ட கேட்டேன். என்னென்னா, இந்த 1919 அந்த 1915 அங்கேருந்து 1960 வரைக்கும் இந்த படத்தோட பீரியடு. அப்போ வந்து ஜாஸ் பயங்கர ஃபேமஸாக இருந்தது. ஓகே. ஸோ ஜாஸ் அடிப்படையாக வச்சு நம்ம மியூசிக் பண்ணலாமா சார் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், இது ரொம்ப ரூட்டட் படம் பாது, இது வந்து கோயம்புத்தூர் மண்ணோட படம். அது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஜாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துப்போம். ஸோ ட்ரம்பெட் எடுத்துக்கிட்டாரு, ஸோ பிராஸ் எடுத்துக்கிட்டாரு, ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்து ரூட்டடாக ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது படம் பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ என்ஹான்ஸ் ஆச்சுன்னு யூ வில் நோ. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஏன்னா மெய்யழகனும் வந்து லைவ் சவுண்ட்லாம் பண்ணினாங்க. இந்த படமும் லைவ் சவுண்ட்ங்கிறப்போ அவர்கிட்ட கொஞ்சம் இல்லை, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. லைவ் சவுண்ட் வேற. அது வந்து நம்ம டயலாகை வந்து டப் பண்ணாமல் ஓகே ஸ்பாட்லேயே பேசுறது. இது வந்து மியூசிக் வந்துட்டு அவரு இந்த மண்ணோட மியூசிக்கை
ஒரு வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கொடுக்கறதுன்றது ஒரு பயங்கரமான விஷன். அது Okay. கோவிந்த் கிட்ட என்ன வந்ததுன்னு சொல்றேன். ஓகே, சூப்பர் சார். இன்னொரு விஷயம், இந்த பயோபிக் வந்து நிறைய பயோபிக் வருது. அஹ் இந்த பயோபிக்கில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்காக ஒரு விஷயம் சொல்லுங்கள். இந்த பயோபிக்ல மட்டும் அது ஒரு டிஃப்ரென்ஸ் சார். இந்த ஒரு விஷயம் இல்லை, இதுல பல விஷயம் இருக்கு. ஏன்னா இப்போ என்னன்னா அரவிந்த் சார் எங்கள் கேமராமேன் அவர் எப்பவுமே சொல்லுவார், ஒரு 2ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வயசு வரைக்கும் இந்த படம் பார்க்கலான்னு நான் சொல்லுவேன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவார். அது ஏன்னா இல்லை, ஜிடி நாயுடு வந்து அவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. ஓகே, ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ் டு வயசானவங்க டு அவரோட இன்ஸ்பிரேஷன் வந்து பயங்கரமான ஹி ஹஸ் இன்ஸ்பயர்ட். ஸோ இதில் எல்லா வயசு ஆளுங்களுக்கும் ஒரு மெசேஜ் இருக்குது. இன்னொன்று மெசேஜ்னு நான் சொல்கிறதோட ஒரு மோட்டிவேஷன் இருக்குது. மோட்டிவேஷன் அதுதான் மெயின். ஆமாம், இந்த படம் பார்த்தா வந்து அப்படியே ஒரு லதாஜிக்காக சுணங்கி கிடக்கிறவங்க கூட கொஞ்சம் அப்படி நம்மளும் ஏதாச்சும் ஜிடி நாயுடு பண்ண மாதிரி ஒரு 1% அது பண்ணோம்ப்பா அவர் அப்படிங்கிற கொண்டு போய் கடைக்கோடி மக்களுக்கும் சேர்க்குற மாதிரியான ஒரு திரைப்படமாக இருக்கும். கண்டிப்பாக சார். ஏன்னா ஒரு சினிமாவாகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, நீங்கள் ஒரு சினிமா வந்து ஹிஸ்டாரிக்கலா, காமெடியா, ஆக்ஷனா, அது கணக்கு இல்லை. சினிமா நல்லா இருக்குதா, நல்லா இல்லையா, ஓகே, அவ்வளோதான். ஜனங்களுக்கு பிடிச்ச சினிமாவா, பிடிக்காத சினிமாவா, இது கண்டிப்பாக பிடிச்ச சினிமாவாக இருக்கும். ஏன்னா இவங்க பார்க்காத ஒரு சினிமாவாக இருக்குது இல்லையா சார்? அதுதான் மெயின் விஷயம். இது வந்து பார்க்காத, இது அந்த படம் மாதிரி இருக்குது, இந்த படம் மாதிரி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த படம் பார்க்குறவங்கலாம் என்ன கேள்வி, நிஜமாக இவங்க பயோபிக் எடுத்தாங்கனால இல்லாட்டி இவனுங்களாம் ஏதாச்சும் ஒரு சீன் பண்ணி சுத்தம் கற்பனை செய்துட்டாங்க அப்படிங்கிற அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் எல்லாமே என்ன இங்கே சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேறு ஒன்றும் சார் சொன்னப்பே ஒரு மனுஷனுடைய லைஃப்ல இவ்வளவு ட்ராமாஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. அதான். ஓகே, இல்லை சத்யராஜ் சார் ஷூட் அப்பயே என்கிட்ட சொன்னார், இப்படியெல்லாம் எப்படி ஒரு மனுஷனுக்கு ஐடியா வரும் தோணும். இல்லை சார் நீங்கள் சொன்னீங்க சார் ஒன்று, நீ உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சா கூட உனக்கு இப்படிலாம் சீன் சரி, அமையாது. சரி. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்காரு ஜிடி நாயுடுன்னு சொன்னாங்க சார். ஓகே, நீங்க கரெக்டாக அதை கிராஃப் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி இல்ல அது அந்த மாதிரி அது ஜிடி நாயுடு சார்னால இந்த படம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்கு. நீங்க பார்க்கணும், ஓகே, இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரா அந்த மனுஷன்றது தான் உங்களுக்கு டேக் அவேவா இருக்கும். ஓகே சார். நீங்கள் லவ் டுடே இன்டர்வியூவில் வந்து லைஃப் டிப்ஸ் ஒன்று கொடுத்துருப்பீங்க. ஒரு 10 நிமிஷம் சீக்கிரமாக எழுந்துச்சா வாழ்க்கை அது பயங்கர ட்ரெண்டாக போச்சு சார். அந்த மாதிரி இப்போ ஒரு லைஃப் டிப்ஸ் கொடுங்க. ஏன்னா அது நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க நீங்கள் சொல்கிறதுக்கு. நான் ஏதாச்சும் தத்துவம் ஆமாம், தத்துவம் இல்லை. நீங்கள் சொன்னீங்களே ஒரு 10 நிமிஷம் சீக்கிரமாக எழுந்தாலே ஜாலியாக போகலாம். நீங்கள் சொல்கிற விதமாகவே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு லைஃப் டிப்ஸ். லைஃப்பில் டென்ஷன் ஆகாதீங்க. என்ன லைஃப்ங்கிறது நத்திங் பட் இஃப் மேபி சப்போஸ். ஓகே, அவ்வளோதானா? அதுதான். அல்லது அப்படி நடந்தது, இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது, எப்படி நடக்குமோ. ஓகே, உங்களுடைய இந்த ஜிடி நாயுடு திரைப்படம் பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குமுதம் சார்பாக வாழ்த்துக்கிறோம். நன்றி. தேங்க்யூ, நன்றி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லலிதாவின் அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை வாங்கினாலும் சேதாரத்தில் 1% கம்மி. பழைய நகைக்கு கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும் தரும். உங்க லலிதா ஆஃபரை கம்பேர் பண்ணுங்க. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். பாண்டி பசார் up to 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் காம்போ ஆஃபர் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. விழுப்புரம் பாண்டி பசார், இது ஃபேமிலி பட்ஜெட் ஸ்டோர்.